பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம், பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம், கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். ஜெயா, தோ வரேங்க. சரிம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிடா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிம்மா. அப்பா வந்து விட்டுட்டாடா? ஏன்பா நீங்க வேற, நான் இன்னும் சின்ன குழந்தையா? பைக் இருக்குல்ல, நான் பைக்ல போயிட்டு வந்துடுவேன், விடுங்க. பார்த்து பத்திரமா ஓட்டிட்டு போ. நீங்க ஆபீஸ்க்கு போகும்போது பத்திரமா போனீங்கன்னா சரி. டேப்லெட் எல்லாம் சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் சாப்பிட்டேன்டா. சரிடா, காலேஜுக்கு போகும்போது பத்திரமா போகணும், சரியா? சரிம்மா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பத்திரமா போயிட்டு வந்துருவேன். அப்புறம் அருண், காலையில உனக்கு போன் வந்துச்சுடா. யாருமா? உன்னோட ஃப்ரெண்டுன்னு தான் நினைக்கிறேன் அருண். அப்படியாம்மா? நான் ஓகே, நான் பாத்துக்கிறேம்மா. காலேஜுக்கு வரதா கூப்பிட்டுருக்கான்னு நினைக்கிறேன். நான் போய்க்கிறேன். சரிடா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஓகேம்மா, பாய்மா. ஓகேடா. என்னடி யாருமே காணும்? முத நாளுன்னு யாரும் வரலையா அப்படின்னு தான் நினைக்கிறேன். முத நாளுன்னு யாரும் வரலன்னு நினைக்கிறேன். இது ஏண்டி சுத்தி எல்லாம் இவ்ளோ அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க? கொஞ்சமாச்சும் பேசுறாங்களா பாத்தியா? ஏண்டி உனக்கு பேசணுமான்னு? அப்படி இல்ல, எல்லாரும் சைலண்டா அந்த போர்டே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த போர்ட்ல என்னமோ கிறுக்கி வச்சிருக்க மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. டீச்சர் மாதிரி வர வேண்டிய நீ ஸ்டூடெண்டா வந்திருக்கடி. ஏன் அப்புறம் எவ்வளவு அழகா சிம்பிளா ஆஃப் சாரி கட்டியிருக்க நீ? கழுத்துல செயின், பூவு, நெத்தியில பொட்டு. இப்போ உனக்கு பிரச்சனை நான் காலேஜ் வந்ததா என் நெத்தியில பொட்டு வச்சதா? சும்மா சொன்ன, ஓகே தான். இத பாக்கும்போது அவ்வளவு அழகா இருக்கு. இன்னும் டீச்சரா வந்திருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். ரீனு துரத்தி விடலானே இருக்க போல. நீ போயிட்டு எனக்கே ஒரு கம்பெனி. அவ்வளவு சீக்கிரம் உனக்கு துரத்தி விட மாட்டேன், பயப்படாத. அண்ணன் வேற ஈவினிங் வந்து கூப்பிடுவாங்களான்னு தெரியலையே. யாருமா? உங்க அண்ணன் எங்க மாமா அதானே? ரெண்டும் ஒண்ணுதான் இருமே. எங்க மாமா ஸ்னேகாவை கூப்பிட்டு போயிடுவாங்க. கண்டிப்பா கூப்பிட வரதுக்குலாம் வாய்ப்பே இல்லடி. அப்புறம் எப்படிதான் போறது? உன்னோட ஹஸ்பண்ட் குரு மாமா? அவர் கூடயா? பின்ன அவரு கூட இல்லாம உன் புருஷன் கூட தானே போறோம். அது இல்லாம அவர் எனக்கு மாமா. இதுல போறதுல என்னடி தப்பு இருக்கு? அவருக்கு வேலை நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அவரு எல்லாம் கிடையாது. அவர் என்கிட்ட காலையிலேயே சொல்லிட்டாரு, நான் வந்து கூப்பிட்டுக்கிறேன், காலேஜ்லயே வெயிட் பண்ணுங்கன்னு. பெருமை இருக்குடா உனக்கு. கத்தி சிரிச்சு பேசுறேன். இவ்வளவு தூரம் நீ பழகி வச்சிருக்க. சாயந்தரம் மட்டும் காலேஜ் வாசல்ல நீ நின்னு அவ்வளவுதான் என்கிட்ட. என்னம்மா நீயே வளரிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. ஹாய்ங்க. புதுசா வந்திருக்கீங்களா? ஆமாங்க, புதுசா தான் வந்திருக்கேன். ஓகேங்க. உங்க பேரு ஐஷுன்னு நினைக்கிறேன். உங்க பக்கத்துல இருக்கவங்களோட பேரு பிரியான்னு நினைக்கிறேன். ஆமா, எங்க பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? கிளாஸ்ல பேசிட்டு இருந்தாங்க, அதனாலதான். கிளாஸ்ல எங்க பேர் தெரிஞ்ச யாருமே இல்லையே. ஐயோ, உங்க 1 வீக் நீங்க லீவ்ல, அதனால பேசிட்டு இருந்தாங்க. அப்படியா? ஓகேங்க. யார் என்னன்னு தெரியாம பல்ல இழிச்சு பேசு. அப்புறம் அண்ணன் கிட்ட நல்லா திட்டு வாங்க போறேன். அவங்களா வந்து பேசும்போது நம்ம என்ன பண்றது? அதனாலதான் சொல்றேன், நீ பேசு பேசு, நல்லா பேசு. நீ எல்லாத்தையும் பார்த்து பயந்துட்டு இருக்க, அதனாலதான் இப்படி பேசுற. உனக்கு நம்ம குடும்பத்தை தவிர வேற யார்ட்டையும் பேசக்கூடாது, அதானே? கொஞ்ச நேரம் சைலண்டா இருக்கியா? இப்ப நம்ம பேசுறதை கேட்டாங்க, அவ்வளவுதான். எங்க என்னோட பேர் கார்த்திக். நீங்க என்னோட பேரே கேட்கல. சாரிங்க. ஆமா, கிளாஸ்லயே எத்தனை பேர் தான் இருக்கா? இல்ல, இன்னும் ஒரு 4 பேர் வருவாங்க. அப்படியா? ஓகேங்க. உன்னோட பேர் சொல்லும் போதே நீயா இருக்க மாட்டேன்னு நினைச்சேன். நீதானா? இந்த காலேஜ்லயே சேர்த்துட்ட, வேற என்ன வேணும் எனக்கு? நம்பவே இல்ல பிரியா நீ இங்க இருப்பேன்னு. கடவுளுக்கே நம்ம சேரணும்னு தான் ஆசை போல. பாத்துக்கலாம். எப்படியும் நீ உன் புருஷன் கூட சந்தோஷமா இல்ல நல்லாவே தெரியும். ஏன்னா நீங்க அன்னைக்கு ரோட்ல இருந்து சண்டை போடும் போதே நான் பாத்துட்டேன். ஃபேமிலிக்கு மட்டும்தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நமக்குள்ள எதுவுமே கிடையாதுன்னு நீ சொல்லிட்டு இருந்தல, அப்பவே கேட்டுட்டேன். ஒரு சின்ன பிரச்சனையை தான் கிரியேட் பண்ணேன். இவ்வளவு பெருசு வரும்னு நான் நினைச்சு கூட பாக்கல பிரியா. அது என் வாழ்க்கைக்கு சாதகமா மாறிடுச்சு. அது போதும் எனக்கு. காலையில இருந்து கிளாஸ்க்கு போகணும்னு எனக்கு தோணவே இல்லையடா. அதெல்லாம் தோணலடா, போக போக பாத்துக்கலாம். இப்பதானே புதுசா 1 வீக் தானே ஆச்சு. போக போக எல்லாரும் வருவாங்க, விடு. எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் போய்க்கலாம்டா. என்னமோ சொல்றப்போ ப்ரொஃபசர் கிட்ட திட்டு மட்டும் வாங்கின உன்னு காட்டி விட்டுருவேன் பாத்துக்கோ. சரி சரி, பாத்துக்கலாம். ஆமா, கையில என்ன கேர்ள்ஸோட ஹேண்ட் கர்ச்சீஃப் வச்சிருக்க? தெரியலடா, காலேஜ்ல வர வழியில விழுந்து கிடந்துச்சு. ஏண்டா கீழே விழுந்ததெல்லாம் எடுத்துட்டு வருவியா? பைத்தியோ, முன்னாடி போற பொண்ணோட விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் கோப்பட்ட காதலே விழுகல. அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு காணவே காணும்டா. நீ என்ன பண்ற? எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றா. சொல்லு சொல்லு. இந்த ஹேண்ட் கர்ச்சீஃப் தயவு செஞ்சு நீயே போய் கொடுத்துறா. யாருன்னு தெரியாம நான் எப்படி கொடுப்பேன்? நானே முகத்தை பார்க்கல. யாராவது வந்து கேட்டாங்கன்னா கொடுத்துரு. இல்லன்னா நீயே வச்சு யூஸ் பண்ணிக்கோ. நான் கொன்று வேண்டா. இந்த வச்சுக்கோ. நீ யாருன்னே தெரியாம நான் எப்படா கொடுப்பேன்? யாராவது வந்து கேட்டாங்கன்னா கொடுடா. என்ன தெரியுமா பண்ற? ஒரு நாயை கூப்பிட்டுக்கோ. எதுக்கு? அந்த நாய் மூக்குல இந்த கர்ச்சீஃபை வச்சு விடு. அந்த நாய் ஸ்மெல் பண்ணிக்கோ. ஓகே, அந்த நாய் அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு காட்டி கொடுத்துரும். நீ போய் அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துரு. நீ ஸ்மெல் பண்ணி போய் கொடுப்போம். நான் உனக்கு பார்த்தா நாய் மாதிரியாட தெரியறேன். ஆமாண்டா, இந்த கர்ச்சீஃபை நீ கொடுக்கறத விட்டுட்டு எனக்கு கொடுக்க சொல்றதே தப்பு. இதுல வாய் வேற உனக்கு. தேடி அலைஞ்சு தரதெல்லாம் கஷ்டம்டா. அப்புறம் எதுக்குடா எடுத்து அது அந்த இடத்துலயே இருந்திருக்குமேடா. எனக்கு என்னமோ அந்த பொண்ணுக்கு காது கேட்காதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்ற? 10 அடி பின்னாடி தாண்டா இருந்தேன். அந்த பொண்ணு கூப்பிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு காதுலயே விழுக்கல. காலேஜ் கேம்பஸே என்ன திரும்பி பாத்துருச்சு. ஆனா அந்த பொண்ணு மட்டும் என்ன திரும்பி பாக்கல.
ஏதோ நாய் கூப்பிடுறான்னு போயிருக்கோம். நான் கொன்றுவேதாவது பேசினேனா? அதனால என்ன பண்றேன், எந்த பொண்ணுக்கு காது கேட்கலையோ அந்த பொண்ணோட கச்சிஃப் தான் இந்த கச்சிஃப் கொடுத்துரு. இந்த செருப்படி வாங்க வைக்கணும்னு நீ நினைச்சிட்டு இருக்காதானே? பரவாயில்ல, ஒரு ஹெல்ப் செஞ்சா தப்பு இல்ல, செருப்படி கூட வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம் சார், தாராளமா நீங்க வாங்கிக்கோங்க. எனக்கு என்ன, எனக்கு அந்த கச்சிஃப் நீங்க எடுத்தீங்க, நீங்க எடுத்துட்டு வந்தீங்க, தாராளமா நீங்க பண்ணிக்கோங்க. டேய், எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப். எனக்காக இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த பொண்ணுக்காகடா. அந்த பொண்ணோட கச்சீஃப்ல வேற எம்ப்ராய்டரி நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க, கொடுத்துரு. டேய், யாருனே தெரியாம எப்படா நான் கொடுப்பேன்? ஒன்னு அந்த பொண்ணுக்கு காது கேட்காது, இன்னொன்னு அந்த பொண்ணு கூட இன்னொரு பொண்ணு சுத்திக்கிட்டே இருப்பா. இல்லாட்டினா நான் ஸ்மெல் பண்ணி அந்த கச்சிஃபை கொடுத்துட்டு வந்துரு. கால்ல ஷூ போட்டிருக்கேன்டா, என்னால கழட்ட முடியாது. ஸ்லிப்பர் போட்டு வந்திருந்தேன்னு வையேன், கழட்டி பள்ளீர் நப்பி இருப்பேன் பாத்துக்கோ. உனக்காக 3 ஐடியா கொடுத்துருக்கேன்டா. இப்போ அந்த கச்சீஃப் காணோன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு வையேன், உன்னோட கைரேகை தான் வரும். சப்போஸ் கண்டுபிடிச்சாங்கன்னா நீ மாட்டிக்க கூடாதுன்னு என்ன மாட்ட வைக்கிற? இல்லடா, கொஞ்சம் கொண்டு போய் கொடுத்துறா. ஃப்ரெண்டுக்காக இதை கூட செய்ய மாட்டியாடா? நல்லா ஞாபகம் வச்சுக்க மச்சான், அந்த பொண்ணு காது கேட்காது, அந்த பொண்ணு கூட இன்னொரு பொண்ணு சுத்திக்கிட்டே இருப்பா. அந்த கூட சுத்துற பொண்ணு கூட காது கேட்காது போல. அப்படி எந்த பொண்ணு இருக்கோ அந்த பொண்ணு கிட்ட பாத்து கொடுத்துரு. இல்லன்னா நீ ஒரு லிஸ்ட் எடு, யாருக்கெல்லாம் காது கேட்காதுன்னு லிஸ்ட் எடு, அப்ப பாத்துக்கலாம். அப்ப எப்படி அவங்க கிளாஸ கவனிப்பாங்க? எப்படியே கவனிச்சுட்டு போறாங்க, உனக்கு என்ன? உனக்கா கவலை? அவங்க பெத்த அவங்க அப்பா அம்மாக்கு தானே கவலை, உனக்கு என்ன? ஏண்டா என் உயிரை வாங்குறடி? அப்புறம் அவங்க இந்த காலேஜுக்கு புதுசுன்னு நினைக்கிறேன். சாருக்கு எப்படி தெரியும் இத்தனை டீட்டெயில் வச்சிருக்கீங்க? டீட்டெயில் இல்ல, இன்ஃபர்மேஷன். எப்படிதான் தெரியும், அதை முதல்ல சொல்லுடா. வரும்போதே கிளாஸ் எங்கன்னு கேட்டுட்டு போனாங்கடா. அடையிருமே, கிளாஸ் எங்கன்னு கேட்டாங்கன்னா அந்த கிளாஸ் நீ கேட்டிருப்பியடா, அந்த கிளாஸ்ல போய் கொடுடா. அந்த பொண்ணு கிட்ட கேட்டிருந்தாலே அவங்க எந்த கிளாஸ்க்கு போனாங்கன்னு தெரிஞ்சிருக்குமே. அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா உனக்கு? யாரு? கிளாஸ் மேம். அவங்க கிட்ட போய் கேட்டேன்னு வையேன், காலேஜ் வந்த உடனே ரூட் அடிக்க ஆரம்பிச்சிட்டியான்னு கேட்பாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? இல்ல, இதெல்லாம் இப்ப எனக்கு தேவையா நீ சொல்ற? நானும் 10 அடி தூரத்துல இந்த பாத்துட்டு சைட் அடிக்கிறியாடான்னு கேட்டு என்ன டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்னா, அதனால கொஞ்சம் உஷாரா இருந்துட்டேன்டா. எனக்கு ஃப்ரெண்டானதுல இருந்து நீ தொல்லை மட்டும் தான் கொடுக்குற. என் கையில எப்ப அடி வாங்க போறேன்னு தெரியலடா. இன்ன வரைக்கும் அடி வாங்கினது இல்ல, இதுக்கு மேல எப்ப அடி வாங்க போறேன்னு எனக்கே தெரியல. நானும் ஜிம்முக்கெல்லாம் போயிருக்கேன், அடங்கு. டே உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? தெரியாம அடிச்சிட்டேன், சாரி கேட்டுட்டு போ. தெரியாம அடிச்சல, சாரி கேளு. தெரியாம தானே அடிச்சேன், நான் ஏன் சாரி கேட்கணும்? விட்ரா மச்சா, தெரியாம தானே அடிச்சாங்க, விடு. சாரி கேட்க போறியா இல்லையாடா? சாரி தானே கேக்குறாரு. சாரி கேட்க போறியா இல்லையாடா? இல்லடா, சாரி தானே இரு. மொத்தமா சாரி கேட்டுக்கிறாரு. மொத்தமா கேட்டு முடிச்சிடுற, வேற வழி இல்ல. கையை கீழே இறக்குறியா? சாரி கேட்க சொன்னத மொத்தமா அடிச்சுட்டு சாரி கேட்டுறேன். கையை கீழே இறக்குடான்னு. ஹலோ, நீங்க வந்து இடிச்சீங்க, சாரி கேட்டு அடிக்க வரீங்க. நீ தானடா ஃபர்ஸ்ட் வேணும்னே வந்து இடிச்ச. தெரியுதுல, அப்ப அமைதியா போயிருக்கணும். என்ன இவன் ஃப்ரெண்டா இருந்தா நான் கை வாங்கினா கை வாங்கிருவேன். இங்க யாருன்னு தெரியுமா? எல்லா மண்ணங்கட்டியும் எனக்கு தெரியும், அடங்கு. நீ யாரு என்ன எல்லாமே எனக்கு தெரியும். என்ன கொஞ்சம் திம்மறி ஏறிடுச்சு போல, அவ்வளவுதான். நான் தான் இங்க டான், தெரியுமா? அத மண்ணங்கட்டி எல்லாம் தெரியும். மித்தவங்களுக்கு நீ டானா இருந்துக்கோ, எனக்கு நீ டானா இருக்கணும்னு அவசியம் இல்ல. என்ன ஃப்ரெண்ட் அடிக்க வந்தா அடிக்க வந்துருவியா? அவன் என் ஃப்ரெண்ட், கைய வைக்க வந்தாலே கைய உடச்சு கையில கொடுத்துருவேன். போதும், கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? சார் நீங்க கிளம்புங்க. சாரி கூட எனக்கு தேவையில்ல, கிளம்புங்க. அந்த பயம் இருக்கட்டும். கிளம்பு, பயம் தானே இருந்துட்டு போது, கிளம்பு. ஏன்டா இப்ப அவன்கிட்ட அவ்வளவு கோவப்படுற? நீ ஏன்டா அவன் அடிக்க வர பல்ல கட்டிட்டு இருக்க? எனக்கு தான் ஃப்ரெண்டு நீ இருக்கிய, இது போதும்டா எனக்கு. என்ன அடிக்க வந்தாலே கைய உடச்சு கையில கொடுத்துருவேன்னு எனக்கு தெரியும். அப்புறம் என்ன? டேய், அவன் நம்ம பேசிட்டு இருக்கிறத பார்த்து வேணும்னே வந்து இடிக்கிறான்டா. அவனுக்கு தான் வர வேலை இல்ல, விடுடா. அவன் தான் வந்து வேணும்னே இடிக்கிறானா, நீ அடிச்சனா அவனுக்கும் உனக்கும் வித்தியாசமே இல்லடா. ஏன் அவன் எல்லாத்துக்கும் டானா இருக்கட்டும், நமக்கு டானா இருக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க டானாகாம இருங்க, அமைதியா இருங்க. அவன் வேணும்னே உன்னை அடிக்க வரான்டா. நீயும் பல்ல காட்டிட்டு இருக்கல, விட்டு தொலை. என்னதாண்டா உன் பிரச்சனை? அவன் தான் கை வைக்கிறதுக்கு முன்னாடி நீ கை வச்சிட்டல, அப்புறம் என்ன? என் ஃப்ரெண்ட் நீ இருக்கும் போது எனக்கு என்னடா பயம், விடு. ஸ்டூடெண்ட்ஸ் மனமோ நந்தவனமே, ரோஜா இருக்கும் முள்ளும் இருக்கும், நட்புக்கு ராகின் கூட பாவை நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் முந்தன் சீதை. அன்பு மீட்டிங்ல எப்படி போச்சு? ஓகே தான், எல்லாம் நல்லபடியா தான் முடிஞ்சிருக்கு. நம்ம கம்பெனி கூட டீலிங் ஓகேவா இல்ல? ஓகே தான, ஒரு சின்ன பிரச்சனை. என்னாச்சு, என்ன பிரச்சனை? அவங்க சொல்றத நம்ம கம்ப்யூட்டர்ல பண்ணணுமா? ஓ அப்படியா, ஓகே விடுங்க, அதெல்லாம் பாத்துக்கலாம். மச்சா, வேற ஏதாவது மீட்டிங் உனக்கு இருக்கா? மீட்டிங்க மொத்தத்தையும் என் தலையில கட்டினே நான் மனுஷனா இருக்க மாட்டேன்டா. என்னடா, உனக்காக எல்லாத்தையும் பாக்குற, எனக்காக நீ செய்ய மாட்டியா? காலையில எவ்வளவு லேட்டா வந்து ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாடா? மச்சான், நேத்து நைட்டு நான் வீட்டுக்கு வந்ததுக்கே 12 மணி ஆயிடுச்சுடா, மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு. உன் கூட என் தங்கச்சி இருந்தாலும் அப்புறம் என்ன? என் தங்கச்சியை லவ் பண்றதுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ற, எனக்காக இது கூட செய்ய மாட்டியாடா? அவ 12 மணி வரைக்கும் சும்மாவாடா இருந்தா, என்கிட்ட கத்திக்கிட்டே கிடந்தாடா. இதுல நான் மீட்டிங் ரூம்ல போனதுக்கு அப்புறம் திரும்பி 16 கால் பண்றா. சைலண்ட்ல போட்டு வைக்க வேண்டியதானே? சைலண்ட்ல தானே போட்ட, வைப்ரேட் ஆச்சிருமே. ஆனாலும் உன் தங்கச்சி நேத்து பண்ண பாடுறதுக்கு என்னால முடியலடா. ஆனா உன்னை கேட்கணும்னு நினைச்சேன். சொல்லுங்க குரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன கேட்கணும்? நம்ம ஜீவா எம்டி மேனேஜரா நீங்க இருக்கீங்க, நீங்களும் ஸ்னேகாவும் மேனேஜரா இருக்கீங்க. ஓகே, அதுல என்ன டவுட்? நான் அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கேன். ஓகே சொல்லுங்க, வேற என்ன? அப்புறம் ஏன்
சௌமியாவை மட்டும் இந்த இதுல ஸ்டாஃபா வச்சிருக்கீங்க? சேமியாவை பத்தி தானே கேக்குறாங்க, சொல்லு. என் தங்கச்சி மட்டும் இங்க இருக்கணும்டா உனக்கு இருக்கு. மச்சான், உன் தங்கச்சியை பத்தி தான் பெருமையா கேக்குறாங்க, சொல்லு. சரி சரி இரு. உன் தங்கச்சியை பத்தி நீ பெருமையா சொல்லாத, நானே சொல்றேன். சொல்லி தொலை. யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். அது இல்ல குரு, உங்களால அவளை புரிஞ்சுக்க முடியல. என்ன புரிஞ்சுக்க முடியல? வீட்டுல எப்படி இருப்பா? எல்லாத்துக்கூடயும் ஜாலியா பேசிட்டு நார்மலா இருப்பா, ஹாப்பியாவும் இருப்பா. இதுல என்ன இருக்கு? அதுக்கும் என்ன லிங்க் இருக்கு? ஸ்கூல் ஸ்டார்டிங் போனதுல இருந்து அவ சிம்பிளா இருக்கணும்னு மட்டும் தான் நினைப்பா. சிம்பிளா இருக்கணும்னா புரியல. அது இல்ல குரு, நிமிஷம், எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. அப்பா குரு, உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கு போல. என்ன ஜீவா பண்றது? சௌமியாவோட வாழ்க்கையே வேற மாதிரி இருக்கே. டவுட் வந்துட்டு தான் இருக்கு ஜீவா. உங்கச்சி அப்படி வளர்த்து வச்சிருக்கீங்களே நீங்க தான். அடுத்து என்ன டவுட்? நீங்க முதல்ல இதை சால்வ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் அதை சொல்றேன். உங்களையும் சரி, ஜீவாவையும் சரி, என்னையும் சரி, ஸ்னேகாவையும் சரி மேடம் சார் இப்படிதான் கூப்பிடுறா. ஆர்டியும் சொந்தக்காரங்கன்னு சொல்ல வெளியே. இருங்க, நான் சொல்லி புரிய வைக்கிறேன் உங்களுக்கு. அவளை பொறுத்த வரைக்கும் நார்மலா இருக்கணும். இங்க மேனேஜரா இருக்க சொல்லிதான் அவகிட்ட சொன்னா, அவ வேண்டான்டா. அவளுக்கு ஒரு கம்பெனிக்கு போய் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டா. அத்தை மாமா என்ன சொன்னாங்க, நம்ம கம்பெனி இருக்கும் போது வேற கம்பெனிக்கா அப்படின்னு கேட்டாங்க. சரி ஓகே, நீ உன் கம்பெனிலேயே ஒரு ஸ்டாஃபாருன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்றது? அதுக்கப்புறம் பெரிய ரூல்ஸ் போட்டிருக்கா. யாருக்குமே நான் ஒரு ஸ்டாஃபான்னு மட்டும் தான் தெரியணும், உங்க ஃபேமிலின்னு தெரியக்கூடாதுன்னு வேற ரூல்ஸ் போட்டு வச்சிருக்கா. ஏன்னா அவளுக்கு ஜாலியா இருக்கணும், அடுத்தவங்க அவ கூட நார்மலா பேசணும். கம்பெனியோட ஓனர், அதனால அப்படி பேசணும்னு அவளுக்கு பிடிக்கல. அதனாலதான் இந்த மரியாதைலாம் அவ எதிர்பார்க்க மாட்டா. அவகிட்ட ஜாலியா ஒரு மனுஷனா பேசணும். அப்பா, உங்க தங்கச்சியை என்ன ஜீவா வளர்த்து வச்சிருக்கீங்க. இந்த விஷயத்தினாலே எனக்கு சேமியாவை ரொம்ப பிடிக்கும். சேமியான்னு சொல்றது நிப்பாற்றா, அவ இப்ப வருவாடா. ஏண்டா பொறாமையா உனக்கு? உன்னை நான் கொன்றுவ, பைத்திய மாதிரி பேசிட்டு இருந்தனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சேமியாதான். சௌமியாவை சேமியான்னு தான் கூப்பிடணும். ஹலோ சார். அச்சச்சோ, ஏதாவது சமாளிடா. பேசல சமாளி. சொல்லுங்க சேமியா, என்ன வேணும்? சைன் வாங்க வந்தேன் சார். ஒரு எம்டி உட்கார்ந்துட்டு இருக்காங்க, மேனேஜர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அசிஸ்டன்ட் மேனேஜர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கேட்டுட்டு வரணும்னு அறிவு இல்ல? சாரி சார், அந்த அறிவை அன்புக்கு கொடுக்காம போயிட்டாங்க சார். சின்ன வயசுல இருந்து அவன் கூட சேர்ந்து சேர்ந்து வளர்ந்து சார், எனக்கு அறிவில்லாம போயிடுச்சு சார். உங்க வீட்டோட ப்ராப்ளம்னா வீட்ல வச்சுக்கோங்க, இங்க வந்து பேசாதீங்க. அப்போ ஒரு ஸ்டாஃபோட பேரை கரெக்டா சொல்லுங்க சார். அப்படியே சேமியா, ஓகே. எம்டி சார். சொல்லுங்க, என்னாச்சு? நான் ஒருத்த மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். சொல்லுமா, யார் மேல என்ன கம்ப்ளைண்ட்? சார், இங்க என்ன ஸ்டாஃபா மதிக்கிறதே இல்ல சார். என்ன ஏதுன்னு கேளுங்க சார். பொண்ணுக்கு மரியாதையே கொடுக்கறது இல்ல சார். யாரும் என்ன மரியாதை கொடுக்கறது இல்ல? உண்மையாலுமே தெரியாம பேசுறியா இல்ல தெரிஞ்சேதான் பேசுறியா? ஸ்டாஃப் கிட்ட பேசிட்டு இருக்கல, அமைதியாரு. வேணும்னே பண்ற, நல்லாவே தெரியுதுடா. தெரியுதுல, அமைதியாரு. சொல்லுமா, என்ன பிரச்சனை? யார் மேல கொடுக்கணும்னு சொல்லு, கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். சார், உங்க மேனேஜர் மேல எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். நேஹா என்ன பண்ணா? நேஹா மேம் இல்ல சார், உங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க அந்த மேனேஜர். குருவா சொல்றீங்களா? நான் என்னமா பண்ண உங்ககிட்ட? ஐயோ சார், உங்களெல்ல சார் மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் வீட்ல பேசுற மாதிரி பேச வச்சிராதீங்க சார். என்னமா, அன்பு மேனேஜர் மேலயா? ஆமா சார், அவர் மேல எனக்கு ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் சார். என் பேரை ஒழுங்கா கூப்பிட சொல்லுங்க சார். மரியாதையே கொடுக்கறது இல்ல. அன்பு, என்ன நடக்குது? ஏன் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஓகே மச்சான், இதுக்கு மேல நான் மரியாதை கொடுத்துறேன். கொடுத்துறாங்களாமா? தேங்க்யூ சார். இதுல சைன் போட்டு வச்சிருங்க சார். நீ வச்சுட்டு போமா, நான் பாத்துக்க. தேங்க்யூ சார். அப்புறம் கேட்காம வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சாரி சார். ஓகேமா ஓகேமா. இதுக்கு மேலேயாவது கொஞ்சம் அறிவை யூஸ் பண்ணுமா. ஏன் சௌமியாவை இவ்ளோ பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? என்னங்க பண்றது? நானும் காதலிக்க சொல்லி கால விழுக்காத குறையா கொஞ்சிட்டேன். ஆனாலும் இது பண்ண மாட்டேங்கிறாங்களே. அது இப்போதைக்கு வாய்ப்பு இல்லடா. அப்புறம் பக்கம் உன் தங்கச்சியை கரெக்ட் பண்ணாமலேயே போயிருவேன். ஆனாலும் உன் தங்கச்சி ஓவரா வேலையில ரொம்ப சின்சியர் போலடா. அம்மா, இந்த ஆபீஸ்க்கு எப்படி இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு வந்தாங்களா இல்ல? என் தங்கச்சி எல்லாம் ரொம்ப நல்லவ. இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு தான் வந்தா. அவளுக்கு சாதாரணமா மிடில் கிளாஸ் மாதிரி இருக்கணும்னு ஆசை, அவ்வளவுதான். இவனோட தங்கச்சிக்கு மட்டும் தான் அந்த மாதிரி எல்லாம் ஆசை வரும். பார்க்க மாட்டேன்டா, திருப்பி சௌமியாவை கூப்பிட்டுருவேன், ஞாபகம் வச்சுக்கோ. போடா எனக்கு என்ன பயமா? சார், இன்னைக்கு ஈவினிங் உனக்காக அவ வெயிட் பண்ணி தான் ஆகணும். பாத்துக்கலாம். எனக்கு ஒரு டவுட். நீங்களா வேணும்னே என்ன விட்டுட்டு அவளையும் விட்டுட்டு கிளம்புறீங்களா இல்ல என்னடா? அன்பு, அதை இங்கிட்டு திருப்பிதான் சொல்றது. அன்பு, சொல்லி தொலை. நான் வந்து உன் தங்கச்சி ஸ்னேகாவை கூட்டிட்டு போகணும். நான் இப்ப பைக்ல தான் வந்திருக்கேன். வேணும்னே வந்திருப்படா. உனக்கு கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன்டா என் தங்கச்சிய. மாமா வேலை பாக்குறேன்னு சொல்லுடா. என்னமோன்னு வச்சுக்கோ. நான் உன் தங்கச்சியை கூட்டிட்டு போகணும். குரு வந்து அவரோட வைஃபையும் உன் தங்கச்சியும் கூட்டிட்டு போகணும். கார்ல என்ன இடமே வாழ. குரு போனா சுத்தி கித்தி போகணும். அதே நீ போனா என்ன பண்ற? உன் தங்கச்சியை நீ கூட்டிட்டு போ, என் தங்கச்சியை நான் கூட்டிட்டு போய்க்கிறேன். தேவையில்ல. அவ வரும்போது திட்டிக்கிட்டே வரடா. என்னால முடியலடா. பைக்ல வந்தாலே திட்டுறாடா. கொஞ்சம் நெஞ்சம் வாங்கிக்கோடா. அதுலயும் அவளோட ரூல்ஸ் திரும்ப எல்லாரும் கம்பெனியை விட்டு வெளியில போகணும். அவ ஃப்ரெண்டும் வேற போகணும். கம்பெனியை லாக் பண்ணும் போதுதான் போவாளாம். அது வரைக்கும் நான் யாரோ அவ யாரோன்னு தான் இருப்பேன். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும்டா. என்னடா, என் தங்கச்சியை லவ் பண்ற கூட்டிட்டு கூட வர மாட்டியாடா? உன் தங்கச்சி கூட பேசிப்பாரு, அப்ப தெரியும். இல்லையே, சௌமியெல்லாம் அப்படி கிடையாது. வந்த உடனே என்கிட்ட பேசுவாளே. உங்களெல்லாம் பார்த்தா நல்லாதான் பேசுவா, என்ன பார்த்தாதான் கொஞ்சம் கடுப்பா பேசுவா. அப்ப நீ ஏதோ அவளை பண்ணிருப்ப, அதனாலதான். ஆமாண்டா, எங்களுக்கு ஒரு வேலை இல்ல பாரு. அவளை உட்காந்து திட்டுறதா என்னோட வேலை பாரு. நான் 12வது படிக்கிறதுல இருந்து அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்கு. கொஞ்சமாச்சும் கண்டுக்கிட்டாளா? விடுடா மச்சா, போக போக பாத்துக்கலாம். உனக்கு என்னப்பா, என் தங்கச்சி உனக்கு கரெக்ட் ஆயிட்டா. உனக்கு என்ன? நீ நல்லா ஜாலியா தான் இருப்ப, எனக்கு தானே தெரியும். தெரியுதுல, அமைதியாரு.
எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நீங்க பாருங்க, நான் வந்துடுறேன். நீ போய் பாரு, நீ போய் பாரு. ஃபைல் வாங்க தான் போற, ரொம்ப பண்ணாத. எனக்கு புரியல, நீ ஏன் ஃபைல தூக்கி ஸ்னேகா ரூம்ல வச்சிருக்க? உனக்கு பின்னாடி தான் அவ்வளவு லாக்கர் இருக்கு, அங்கல வச்சா பத்தாதா? நீ நான் வச்சத தொலைச்சிருவேன், வச்சா பத்திரமா வச்சிருப்பா. எப்படிடா உன்னை பத்திரமா வச்சிருக்க மாதிரியா? தங்கச்சி கண்ணனா பேசுடா, அதனாலதான் பேசிட்டே இருக்கேன். கொழுப்பு கொஞ்சம் ஜாஸ்திடா உனக்கு. போ, முக்கியமான ஃபைல் எடுக்கணும்னா போ. நீ ஃபைல் எடுக்க போறியா சைட் அடிக்க போறியான்னு எங்களுக்கு தான் தெரியும். என்ன குரு கரெக்ட் தானே? அம்மா இவன் ஃபைல் எடுக்க போறானா சைட் அடிக்க போறானா நமக்கு தான் தெரியும். எம்டி சார் எங்க ரூம்ல கணக்கு தெரிஞ்சிருக்கு போல. உங்க ரூம் கண்ணுக்கு தெரியாம இருக்குமாமா? என்ன எம்டி சார் இங்க வந்திருக்கீங்க? என்ன வேணும் சார்? நீதான் வேணும்னு கேட்டா கொடுத்துருவியா? எம்டி சார் இது ஆபீஸ், கண்டத்துல வாங்காம போயிடாதீங்க வெளியில. வாங்காம போயிடாதீங்கிற? அதுதான் பேசுற பேச்சுக்கு என் கை நீரடிச்சுனா கூட எனக்குலாம் தெரியாது. சொல்லுங்க என்ன சொல்லிட்டு வந்தீங்க எங்க அண்ணன் கிட்ட? இந்த பொய்ய சொல்லிட்டு வரலாமா? ஒரு ஃபைல் வேணும்னு, அவ்வளவுதான். என்ன ஃபைல் வேணும்? என்ன ஃபைல் வேணும்னு உனக்கே தெரியுமே. எனக்கு அப்படியெல்லாம் தெரியாதே, யாரும் என்கிட்ட சொல்லவே இல்லையே. எம்டி சார் நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு தெரியுது, கிளம்புறீங்களா? ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இப்ப இங்க வருவாங்க சைன் வாங்க, தயவு செஞ்சு வெளியில போறீங்களா எம்டி சார்? ஒரு எம்டிய பார்த்து வெளியில போமாங்கறியே. எம்டியை பார்த்து மட்டும்தான் சார் சொல்ல முடியும், தயவு செஞ்சு கிளம்புங்க சார். இது வீடு கிடையாது சார், ஆபீஸ், தெரியுமா? இல்ல தெரிஞ்சுக்கிட்டே தான் இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் தெரிஞ்சுட்டே தான் பண்றேன். இது ஆபீஸ்னு எல்லாமே எனக்கு தெரியுமா? ஜீவா இப்ப கிளம்ப போறீங்களா இல்ல? எம்டி உங்க ரூமுக்கு வந்திருக்காங்களே, என்ன ஏதுன்னு கேட்க கூடாதா? உங்க ஃபைல் தானே, உங்க ரூமுக்கே நான் வந்து தர, கிளம்புங்க. இப்ப எதுக்கு என்ன துரத்தி வரதுல இருக்க? அதுவா இது ஆபீஸ், வீடு கிடையாது. என்னடா போகணும் அதானே? கிளம்புனா நல்லதாப்பா இருக்கும் சார். இது ஆபீஸ், உங்க வீடு கிடையாது சார். இருக்கட்டுமா, ஆபீஸ் தானே. எம்டி உள்ளார போயிருக்காங்கன்னு தெரிஞ்சாலே யாரும் வரமாட்டாங்க. நீ ஏன் ஊருக்கே டம்மார் அடிச்சுட்டு வந்துட்டீங்களோ? எம்டி முக்கியமான மீட்டிங்ல பேசிட்டு இருப்பாங்க, நம்ம போனா திட்டுவாங்கன்னு சொல்லி வரமாட்டாங்க. ஒன்னத்துக்கு உதவாத வேலையை பார்த்துட்டு இருக்காருன்னு எனக்கு தானே தெரியும். ஹலோ, உங்க அண்ணனால என் தங்கச்சியை கரெக்ட் பண்ண முடியல, நான் கரெக்ட் பண்ணிட்டல. கரெக்ட் பண்ணல சார், நானா உங்களை லவ் பண்ணேன். அப்படியா? அப்படியும் இந்த அழகுனால தானே. ரொம்ப ஆசைப்பட்றாதீங்க. சும்மா ஏதோ நம்ம ஃபேமிலிக்குள்ள இருக்காங்களே, இவங்கள கல்யாணம் பண்ணிட்டு இந்த ஃபேமிலிக்குள்ளேயே இருப்போமேன்னு யோசிச்சேன். ஆஹா, அப்படியா? போய் நல்லா போய் சொல்லுமா நீ. அதுதான் உண்மை சார். இது எதுவும் நம்புற மாதிரி இல்லையே. நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, அதுதான் உண்மை. அப்போ என்ன விருப்பப்பட்டு நீ கல்யாணம் பண்ணிக்க போறது கிடையாது. இல்லவே இல்ல சார். அப்புறம் இது மேனேஜர் ரூம், எம்டியா இருந்தாலுமே என்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். இது என்னோட வருங்கால வைஃபோட மேனேஜர் ரூமா இது? அப்படின்னு நீங்களே கற்பனை பண்ணி வச்சுக்காதீங்க. அப்ப மேடம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்ல. அது அப்ப பாத்துக்கலாம். இப்ப என் கை விடுறீங்களா? கையை விட்டே ஆகணுமா? விட்டே ஆகணுங்க. காலங்கள் முடிகின்ற போதும் உன்னை நெஞ்சில் நான் தாங்க வேண்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரியில வேற யாரையாவது சேர்க்கணுமா, வேற ஏதாவது ஜோடியை சேர்க்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் கௌசி தாரா இல்லையான்னு கேக்குறீங்க, கண்டிப்பா அவங்களும் இருக்காங்க. உங்களுக்கு அடுத்து அவங்க வேணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா அவங்களும் இதுக்குள்ள வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.